எவ்வளோ மோசமான இருக்கிற டாய்லெட்டையும் வந்து நம்ம நொடி பொழுதில் நல்லா பளிச்சுன்னு ஆக்கிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் வீட்டு பாத்ரூம் எந்த நிலையில் இருந்தாலும், பழைய பாத்ரூமாக இருந்தாலும், எவ்வளோ அழுக்கு பிடிச்சி கரை பிடிச்சி பாசி படிஞ்சு போய் மஞ்சள் நேரம் பிடிச்சிருந்தாலுமே நொடி பொழுதில் நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். அது எப்படின்னு வீடியோவில் சொல்லியிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரை பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டு டிப்பாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பாருங்கள். நம்ம கிச்சனில் இருக்கிற சிங்கை தான் வந்து நம்ம க்ளீன் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா வந்து நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு நிறைய வந்து சோப்பு லிக்விட் இதெல்லாம் போட்டு நம்ம வந்து சிங்கை க்ளீன் பண்ணுவோம். அந்த மாதிரிலாம் க்ளீன் பண்ணாமல் நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே வந்து ரொம்ப சிம்பிளாக வந்து அதுவும் நம்ம பளிச்சு நிமிஷத்தில் ஆக்கிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, க்ரீன் கலர் ஸ்க்ரப்பர் தான் நான் வந்து எடுத்திருக்கேன். இது கொஞ்சம் ஸ்பாஞ்சாக இருக்கும், கொஞ்சம் நல்லாயிருக்கும் க்ளீன் பண்ணுறதுக்கு. அதனால் இந்த மாதிரி எடுத்துருக்கேன். உங்கள்கிட்ட எந்த ஸ்க்ரப்பர் இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரே எஃபெக்டிவ் தான் நமக்கு வந்து கொடுக்கும். கொஞ்சமாக வந்து பேஸ்ட்டு எடுத்துக்கோங்க. கொஞ்சம் அதிகமாக தான் நான் வந்து பேஸ்ட் வச்சுருக்கேன். இந்த மாதிரி வந்து அந்த ஸ்க்ரப்பரில் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணதுக்கப்புறமா கையால் இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டீங்க அப்படின்னா வந்து 4 பக்கமும் நல்லா வந்து நல்ல பரவன மாதிரி நமக்கு இருக்கும். இதுக்கப்புறமா கொஞ்சமாக வந்து தண்ணியை வந்து அதில் ஊற்றிட்டு நம்ம வந்து அழகாக வந்து தேய்ச்சி எடுக்க வேண்டியது தான் ஃப்ரெண்ட்ஸ். நான் எப்படி வீடியோவில் காமிச்சிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், அதே மாதிரி நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. ஏன்னா வந்து டெய்லி பாத்திரம் கழுவுறதுனால டெய்லி வந்து நம்ம சிங்கை வந்து வாஷ் பண்ண முடியாத ஒரு ஸ்டேஜில் இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து கொஞ்சம் டீப் க்ளீனிங் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நல்லா சிங்க் பார்க்குறதுக்கு நல்லா வந்து பளிச்சுன்னு இருக்கும். இதுக்காக வந்து நம்ம சோப்பு லிக்விட் அந்த மாதிரிலாம் வாங்கி ரெடி பண்ணாமல் நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற பேஸ்ட்டு கொஞ்சமாக எடுத்து அப்ளை பண்ணி இந்த மாதிரி நம்ம க்ளீன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் நமக்கு வந்து அந்தளவு வந்து கொஞ்சம் நுரை வந்து பொங்கி வராது. அது வந்து பேஸ்ட் கொஞ்சம் கரையை பார்த்திங்கன்னா நல்லா வந்து நமக்கு நுரை பொங்கி வரும். கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி வந்து தேய்ச்சி எடுத்துக்கோங்க. இதுக்காக வந்து நம்ம வந்து ரொம்ப ரிஸ்க் எடுத்துலாம் வந்து நம்ம வந்து சிங்கை க்ளீன் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஏன்னா வந்து ஜாபுக்கெலாம் போவாங்க, இல்லைனா வந்து குழந்தைங்களாம் வச்சுட்டு இருப்பாங்க. அவங்களால வந்து டெய்லி வந்து சிங்கை வந்து நல்லா டீப் க்ளீனிங் பண்ண முடியாது. அந்த மாதிரிலாம் இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு இந்த மாதிரி பேஸ்ட் வச்சு நம்ம ஒரு 2 நாளைக்கு ஒரு டைம் அப்படி இல்லைனா வந்து ஒரு 4 நாளைக்கு ஒரு டைமாவது இந்த மாதிரி வந்து சிங்கை க்ளீன் பண்ணும்போது சிங்க் வந்து ஒரு 2-3 நாளைக்காவது நல்லா வந்து சூப்பராக நான் பளிச்சுன்னு இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி. இப்போ சிங்கில் இருக்கிற பிளேட்டை காமிக்கிறேன் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். எந்த வந்து நல்லா பாசி பிடிச்சி போய் அங்கங்கே வந்து அழுக்கு பிடிச்சி ஒரு மாதிரி கொழப்பு தன்மையாக இருக்கு இல்லையா, அதையும் பார்த்திங்கன்னா நம்ம அந்த ஸ்க்ரப்பர் வச்சு வந்து பேஸ்ட் வச்சு நம்ம வந்து இந்த மாதிரி வந்து விளக்கி எடுத்துடலாம். அந்த மாதிரி வந்து நம்ம விளக்கி எடுக்கும்போது பார்த்திங்கன்னா நல்ல அந்த பிளேட்டும் நல்லா பளிச்சு நல்லா பளபளப்பாக நல்லா புதுசு மாதிரியே இருக்கும். நான் வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு உங்ககிட்ட காமிக்கிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு வந்து கொஞ்சம் கூட அந்த நுரையோட தன்மை குறையாது. கொஞ்சம் பேஸ்ட் வச்சாலுமே வந்து நிறைய வந்து நமக்கு நுரை பொங்கி வரும். நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கும் வந்து ரொம்ப வசதியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நீங்களும் ஒரு டைம் வந்து இந்த மாதிரி வந்து நான் பேஸ்ட்லாம் வச்சு க்ளீன் பண்ணது இல்லை அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா ஒரு டைம் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த டிப் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலுக்கும் லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி நான் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் போடும்போது உங்களோட மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். இப்போ நம்ம நல்லா வந்து சிங்கை வந்து தேய்ச்சி எடுத்தாச்சு. இதுக்கப்புறமா லைட்டாக வந்து தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வாஷ் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா சிங்க் வந்து எந்த ஸ்டேஜில் இருக்குது அப்படிங்கிறத காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம சிங்க் பார்க்கும்போது எப்படி ஒரே அழுக்காக வந்து கொஞ்சம் கொழப்பு தன்மையாக வந்து மஞ்சள் பிடிச்ச மாதிரி இருந்துச்சு இல்லையா, இப்போ எவ்வளோ சூப்பராக நல்லா பளிச்சு நல்லா பளபளப்பாக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ அடுத்த டிப்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். 24 மணி நேரமும் டாய்லெட்டை நல்லா வாசனையாக வச்சுக்கிறது எப்படிங்கிறதும் சொல்லியிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வர பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நான் எங்கள் வீட்டு டாய்லெட்டை நான் காமிச்சிட்ருக்கேன். இந்த ஸ்டேஜில் தான் எங்கள் வீட்டு டாய்லெட் இருக்குது. கார்னர்லாம் வந்து நிறைய அழுக்கு பிடிச்சிருக்கு. இது எதனால் பார்த்தீங்கன்னா குழந்தைங்க வந்து வெளியில் விளையாண்டு வந்து அப்படியே வந்து காலை கழுவிட்டு ஃபுல்லாக வந்து டாய்லெட் வந்து தண்ணி ஊற்றி கழுவாமல் அப்படியே ஓடிடுவாங்க. அதனால் இப்படி வந்து மண் நிறைய சேர்ந்து வந்து ஒரு மாதிரி அழுக்காயிடுச்சு. இப்போ அதை எப்படி சூப்பராக வந்து நம்ம க்ளீன் பண்ணுறோம் ஈஸியாக அப்படிங்கிறத பார்த்துடலாம். நான் அந்த மாதிரி சஃபீனா பாக்கெட் நம்ம பாத்திரம்லாம் விளக்குறதுக்கு வந்து வாங்குவோம் இல்லையா, அந்த சஃபீனா பாக்கெட் தான் ஒரு 4 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி வந்து நான் ஒரு பவுலில் எப்போதுமே நான் இந்த பாத்திரத்தை வச்சு தான் வந்து நான் டாய்லெட்லாம் க்ளீன் பண்ணுவேன். இந்த மாதிரி வந்து தனியாக பவுல் வந்து பாத்ரூம் டாய்லெட் க்ளீன் பண்ணுறதுக்குனே ஒரு பவுல் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம கழுவுறதுக்கு நம்ம பாத்திரத்தோட கலவாமல் நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கும் போது கொஞ்சம் நல்லாயிருக்கும். அது கூடவே வந்து நம்ம துணிக்கு போடுற பவுடர் தான் வந்து டிடர்ஜென்ட் பவுட்ரு வந்து சர்ஃப் எக்ஸல் எடுத்திருக்கேன். ஒரு டீஸ்பூன் அளவே போதுமானது. ஏன்னா அது நிறைய இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் வளவளப்பு தன்மையாக அதிகமாக தண்ணி தேவைப்படும் நமக்கு வந்து கழுவுறதுக்கு. அதனால் 1 டீஸ்பூனே நமக்கு போதுமானது. இது கூடவே வந்து நம்ம வந்து கோலம் போடுவோம் இல்லையா, கோலப்பொடி, அது வந்து ஒரு 4 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. இது நல்லா ஸ்க்ரப்பர் மாதிரி நல்லா தேய்ச்சி கழுவுறதுக்கு நமக்கு நல்ல ஒரு பளிச்சுன்னு ஆகிறதுக்கும் இந்த கோலமாவு வந்து ரொம்பவே உதவியாக இருக்கும். அதனால் கோலமாவு ஒரு 4 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். பாருங்கள் இந்த அளவு வந்து நமக்கு வந்து பொடி கிடச்சிருக்கு பாருங்கள். இதை எல்லாமே சேர்த்து நல்ல ஒரு ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி டாய்லெட் க்ளீன் பண்ணுறதுக்கு நம்ம அப்பப்போ ரெடி பண்ணி கழுவும் போது எவ்வளோ தான் உப்பு படிஞ்சிருந்தாலும் அழுக்கான டாய்லெட்டாக இருந்தாலும் வளவளப்பு தன்மையாக இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி வந்து நம்ம ரெடி பண்ணி கழுவும் போது ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சஃபீனாலாம் பார்த்திங்கன்னா நல்லா வந்து பளிச்சுன்னு நமக்கு வந்து பாத்ரூம் கிடைக்கிறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த பொடியை வந்து நம்ம டாய்லெட் ஃபுல்லாகவே நல்லா தூவி விட்டுறலாம். கார்னர்லாம் நிறைய அழுக்கு பிடிச்சி போயிருக்கு. இந்த பொடியை தூவி நம்ம க்ளீன் பண்ணும்போது மஞ்சக்கரை பிடிச்சா நல்லா பாசி பிடிச்சா எந்த அளவு கரையாக இருந்தாலுமே நொடி பொழுதில் நமக்கு நிமிஷத்தில் நல்லா வந்து பளிச்சுன்னு
ஆகிடும். இதை எல்லாத்தையும் நல்லா பொடியை தூவி விட்டுருங்க. இந்த மாதிரி நமக்கு எங்கெல்லாம் அதிகப்படியான கரை அழுக்கு இதெல்லாம் இருக்கும் அந்த இடத்துல ஃபுல்லாகவே நல்லா தூவி விட்டுருங்க. டாய்லெட் பேஷன்லேயும் பார்த்திங்கன்னா நிறைய வந்து தூவி விட்டுடலாம். எங்கள் டாய்லெட் வந்து ரொம்ப பழசான ஒரு பாத்ரூம் தான் இது. இது வந்து ரொம்ப வருஷமாக வந்து நாங்கள் குடியிருக்கோம். ஒரு 10-15 வருஷம் ஆகிடுச்சு. இதே வீட்டில் இருக்கிறதுனால ரொம்ப பழசாகிடுச்சு. இருந்தாலுமே நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறதுல தான் பார்த்திங்கன்னா நல்லா பளிச்சுன்னு சுத்தமாக இருக்கும். அப்பப்போ இந்த மாதிரி நான் வந்து கழுவி விட்டுருவேன். ஏன்னா வந்து பேஷண்ட் வந்து நம்ம மாற்ற முடியாது இல்லையா, அதனால் கொஞ்சம் தேஞ்சு போய் கொஞ்சம் கருப்பாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. நம்ம அப்பப்போ க்ளீன் பண்ணுறதுனால பார்த்திங்கன்னா அதுவும் நல்லா பளிச்சுன்னு இருக்கும். இதுக்கு மேலேயே பார்த்திங்கன்னா நான் ஹார்பிக்கையும் கொஞ்சம் நல்லா ஊற்றி விட்டுறேன். இந்த மாதிரி ஊற்றி விட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சிடலாம். நம்ம எண்ணெய் பொருள் போட்டு நம்ம க்ளீன் பண்ணாலுமே அழகாக கொஞ்சம் லைட்டாக தண்ணியை தெளிச்சுட்டு கொஞ்சம் தேய்ச்சி ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு நம்ம க்ளீன் பண்ணால் மட்டுமே வந்து நல்லா பளிச்சுன்னு இருக்கும். நமக்கு உடனே க்ளீன் பண்ணோம் அப்படின்னா அந்தளவு ஒரு எஃபெக்ட்டும் நமக்கு கிடைக்கவே கிடைக்காது. இப்போ எல்லாமே நம்ம வந்து தெளித்து விட்டாச்சு. ஹார்பிக்கும் ஊற்றியாச்சு. இதுக்கப்புறம் கொஞ்சமாக லைட்டாக தண்ணியை தெளித்து விட்டுட்டு நல்லா ஒரு ப்ரஷ்ஷு வச்சு நல்லா தேய்ச்சி நம்ம விட்டுடலாம். விட்டதுக்கப்புறமா ஒரு 10 நிமிஷம் ஊறினதுக்கப்புறம் பாத்ரூமை நல்லா கழுவிட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ லைட்டாக மட்டும் நம்ம தேய்ச்சி விட்டு அப்படியே விட்டுடலாம். அங்கங்கே கொஞ்சம் மஞ்சக்கரையாகவும் இருக்குது பாருங்கள் டாய்லெட்டு. நான் காமிக்கிறேன் பாருங்கள். இந்த பொடி போட்டதுனால எந்தளவு சூப்பராக வந்து க்ளீன் ஆகுது பாருங்கள். நம்ம தேய்ச்சி லைட்டாக தான் தேய்க்கிறோம், இருந்தாலுமே எந்தளவு சூப்பராக க்ளீன் ஆகுது பாருங்கள். இந்த மாதிரி நம்ம வந்து பொடியை தூவி விட்டு க்ளீன் பண்ணும்போது இந்த சஃபினா, சர்ஃப் எக்ஸல், கோலமாவு இதெல்லாம் சேர்த்து நம்ம க்ளீன் பண்ணும்போது நல்ல ஒரு பளிச்சுன்னு இருக்கும் நமக்கு. ஏன்னா கோலமாவு வந்து கொஞ்சம் கொரகொரப்பு தன்மையாக இருக்கும். சஃபினாவும் நம்ம வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப பளிச்சுன்னு ஆகும். அதனால் இந்த மாதிரி பொருளை வச்சு நம்ம க்ளீன் பண்ணும்போது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இதை வந்து இதுக்காக வந்து டாய்லெட் க்ளீன் பண்ணுறதுக்காக நம்ம கடையெல்லாம் போய்ட்டு வந்து பொருள்லாம் வாங்கி க்ளீன் பண்ணணும் அப்படிங்கிற அவசியமும் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் எல்லாமே நம்ம வீட்டில் இருக்கிற பொருள் தான். இதை வச்சு நம்ம க்ளீன் பண்ணோம் அப்படின்னாவே பாத்ரூம் நல்லா பளபளப்பாக புதுசு மாதிரி நல்லா பளிச்சுன்னு இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். 10 நிமிஷம் கழித்து நம்ம பேஷண்ட் ஃபுல்லாகவே நல்லா தேய்ச்சி கழுவி விட்டுடலாம். இந்த மாதிரி வந்து கழுவும் போது வந்து நல்லா பளிச்சுன்னு இருக்கும் நமக்கு. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டில் வந்து குட்டி குழந்தைங்க இருந்தாங்க அப்படின்னாவே அவங்க வந்து வெளியில் போய்ட்டு விளையாட போவாங்க. அப்படியே மண்ணு காலோட வந்து டாய்லெட்டில் அப்படியே வந்து கழுவிட்டு அதை அலசி விடாமல் அப்படியே வந்துடுவாங்க. அந்த மாதிரி பண்ணும்போது பார்த்திங்கன்னா தான் அதிகமான அழுக்கு கரை இதெல்லாம் வந்து நமக்கு சேர்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. குழந்தைங்க வந்து வெளியில் வந்து விளையாண்டுட்டு வந்த உடனே வந்து நல்லா 4 சைடும் வந்து ஃபுல்லாக வந்து தண்ணி ஊற்றி கழுவி விட்டு வரணும் அப்படின்னு நம்ம ஒவ்வொரு டைம் அவங்ககிட்ட சொன்னோம் அப்படின்னா அதே பழக்கமாகவும். அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நமக்கு டாய்லெட்டும் பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். டாய்லெட் ஃபுல்லாகவே எங்களோட டைல்ஸ் வந்து கொஞ்சம் தேஞ்ச மாதிரி ஆகிடுச்சு. அந்த இடுக்கெலாம் வந்து கொஞ்சம் ஓப்பன் ஆன மாதிரி இருக்குது. அதனால் கொஞ்சமாக நாங்கள் அந்த ஒயிட் சிமெண்ட் வச்சு அடைச்சிருந்தோம். அதுதான் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அங்கங்கே அப்படியே வெள்ளை வெள்ளையாக இருக்குது. உங்கள் டாய்லெட்லேயும் பார்த்திங்கன்னா டாய்லெட் இருக்குள்ள கொஞ்சம் விரிசல் வந்துருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஒயிட் சிமெண்ட் வச்சிங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டிப் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ நம்ம டாய்லெட் ஃபுல்லாகவே வந்து நல்லா தண்ணி ஊற்றி தேய்ச்சி கழுவி விட்டாச்சு பாருங்கள். நம்ம ஃபஸ்ட்டு டாய்லெட் பார்த்ததுக்கும் இப்போ டாய்லெட் பார்க்குறதுக்குமே ஃப்ரெண்ட்ஸ் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது பாருங்கள். எந்தளவு நல்லா புதுசு மாதிரி நல்லா பளபளப்பாக இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம கழுவி விட்டாச்சு. அந்த ஹார்பிக்கோட ஸ்மெல் வந்து எல்லாருக்கும் பிடிக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. அதனால் நம்ம டாய்லெட் வந்து 24 ஹவர்ஸ் நல்லா வாசனையாக இருக்கணும் அப்படின்னா நான் கொஞ்சமாக அந்த மாதிரி கம்ஃபர்ட் எடுத்துக்கிறேன். உங்கள்கிட்ட எந்த கலர் இருந்தாலும் கம்ஃபர்ட் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கொஞ்சமாக லைட்டாக தண்ணியில் கம்ஃபர்ட் ஊற்றிட்டு நல்லா வந்து ஃபுல்லாக பக்கெட் ஃபுல்லாகவே நம்ம தண்ணியை ஓப்பன் பண்ணி விட்டுட்டு நல்லா ஃபுல்லாக தெளித்து விட்டோம் அப்படின்னாவே டாய்லெட் நல்லா சூப்பராக வாசனையாக இருக்கும். நீங்கள் ஒவ்வொரு டைமும் பார்த்திங்கன்னா ஒரு 2 நாளைக்கு ஒரு டைம் இந்த மாதிரி வந்து கம்ஃபர்ட்டில் தண்ணி பிடிச்சி கொஞ்சமாக நம்ம கம்ஃபர்ட் ஊற்றினா போதும். அதில் பக்கெட் ஃபுல்லாக தண்ணி பிடிச்சி அங்கங்கே நம்ம இந்த மாதிரி தெளித்து விட்டோம் அப்படின்னாவே நல்லா வாசனையாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கிச்சனில் இருக்கிற சிங்கையும் டாய்லெட்டையும் நம்ம க்ளீன் பண்ண டிப்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் போடும்போது உங்களோட மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.